அதிரசம் பண்ண போதுமா இல்ல மேற்கொண்டு கொஞ்சம் வைக்கவான்னு பாருங்க. போதும் போதும் அன்னைக்கிலே, அதான் பானை நிறக்க வச்சிருக்கியே, அப்படித்தான் வைக்கணும். இதுக்கு மேலே அப்படியே மஞ்சள் துணியை கட்டி 11 ரூபா 51 ரூபான்னு காசை சுற்றி விட்டுட்டா வேலை முடிஞ்சு போகும். இந்த அதை நல்லா செஞ்சு விட்டியே, இதுக்கு மேலே என்ன வேணும்? எத்தா அந்த சுவீட்டுகளை தான் இப்படி தட்டு தட்டா கொட்டி வச்சிருக்கேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. பேசாம ஒரு டப்பா அப்பால கொட்டி வச்சிருவோமா? ஆமா, எதுலையாவது கொட்டி வைக்கணுமே, இல்லைன்னா நீர் விட்டு போயிடும். பானையில் போட்டு வச்சா உடஞ்சி போயிடும். ஏதாவது அதுக்கு ஏற்பாடு ஒன்றுனா தேவலையம் டீ. வீட்டுக்காரியை பத்திரிக்கை கொடுக்க போனாலுங்க ஆளக்கானா. அமுசா உள்ள இருக்காத்தா, வேணும்னா ஒரு அட்டைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லுமா? அப்படியே ஒன்னொன்னா அலக்கலக்கா எடுத்து வச்சுட்டா உடையாம இருக்கும்ல. இங்கனையும் அங்கனையும் போட்டு புள்ள குட்டியை எடுத்து திண்டு வீணா ஆக்கிருங்களே. நாளைக்கு ஒரு உலதுக்கு நல்லா இருக்கணும்ல பார்வையா? ஆமா ஆமா, சரி அப்ப அவ இருந்தானா கூப்பிடு. ஏதாவது ஒரு அட்டை பாக்ஸ் கிடந்தா கூட எடுத்து வைக்கலாம்ல. அம்சா, அத்தா அம்சா. அக்கா இங்க வாத்தா, சத்த இங்க வா, இங்க ஆத்தா கூப்பிடுறாரு. அக்கா பலகார முறுக்கெல்லாம் அண்டால அடிக்கிட்டோம்மா. சுவீட்டுகளை மட்டும் ஒரு அட்டைப்பட்டியில எடுத்து வைக்கணும். உள்ள ஏதாவது பெட்டி இட்டி கிடக்கா? பெட்டி ஆயில் வாங்கின பாக்ஸ் இருக்குக்கா, அது வேணும்னா எடுத்துட்டு வரட்டுமா? என்னத்தா, என்ன டப்பாவை எடுத்துட்டு வர சொல்லவா? ஏதோ ஒரு கிளியாத பியாத பெட்டியா இருந்தா கொண்டுட்டு வாங்கத்தா. கீழே ஒரு அட்டை கிட்ட விரிச்சு கூட வச்சு விட்டுக்குருவோம். அப்புறம் என்ன செஞ்சு தொலைகிறது? இப்படி போட்டா வீணா போயிருமே. நீர் விட்டு நீந்து போயிருச்சுன்னா யாரும் வாப்பட முடியாதுமா. அக்கா அந்த பெட்டி நல்லா தடமா தான்க்கா இருக்கும், நான் வேணும்னா எடுத்துட்டு வரேன், பாக்குறீங்களா? ஓடுத்தா நேரம் ஆயிருச்சு. வெளி வேலை பூரா அப்படி இப்படி கிடக்கு. பலகார முறுக்கு அடுக்கிறதுக்கு இம்பிட்டு நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. இன்னும் தண்ணி இல்லைன்னா வீடு சுத்தம் பண்ணாம கிடக்கு. வெளி வேலை பூரா கூட்டாம கிடக்கு. அங்கே பந்து போட்டவங்க பூரா அப்படி இப்படி போட்டுட்டு போயிருவாங்க. எல்லாத்தையும் கூட்டி அடிச்சு சுத்தம் பண்ணனே. அவங்க போனவங்க எத்தனை மணிக்கு வராங்களோ தெரியல. போய் எடுத்துட்டு வாமா வரசா. இந்த வேலையை படக்குன்னு முடிச்சு கூட்டி விட்டுருவான். சரிக்கா, இந்த வரேன். அடி அமசா, என்னடி கழுத்துல இன்னும் இந்த பாசிய கோரத்தை ஓட்டுக்கிட்டு தெரியுற? கருகமணி மாட்டலையாவோ மாமியா? என்ன கருகமணியா? அடி என்னடி அன்னைக்கு இன்னும் மாட்டாம திரியிறாளுக மாமியால மருமகள? முன்னாடியே பத்திரிக்கையை கொடுத்துட்டு வாங்கடின்னு சொன்னதுக்கு இப்படியே மூளைக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு இன்னைக்கு போறாளுக பத்திரிக்கை கொடுக்க உள்ளூருக்குள்ள. பிள்ளைக்கு இன்னும் கருகமணி மாட்டாம கிடக்கு. மத்த சோழிய பாக்குறது யாரு? இங்க வருவேன் கழுத்த மொட்டை கழுத்தா போட்டிருக்கிறத. என்ன கொடுவனைய சொல்ல வத்தியா? ஐயோ, நான் அன்னைக்கு பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் உள்ளூருக்குள்ள முதல்ல கொடுங்கன்னு. ஊரை கடைசி கட்டி உள்ளூருக்குள்ள கொடுக்குறோம்னு கொடுத்து இப்படி நேரத்தை கடத்திக்கிட்டு வீணாக்கிட்டு இருக்காளே. நம்ம எடுத்து மாட்டி விடுவோமா? எங்கனக்குள்ள வச்சிருக்காளுன்னு தெரியல. அடி அம்சா, கருகமணி உனட்டியா கொடுத்தாளுக? எடுத்துட்டு வந்து உங்க அக்கா கையிட்ட கொடு. நாத்தனா மாட்டுனா தேவையில்லையே, இவள் நேத்த மாட்ட சொல்றது. கருகமணி இங்கே எம்டி இருக்கு, உன்கிட்ட கொடுத்துருக்காளுகளா? கொண்டா, நானாச்சும் மாட்டி விடுறேன். ஐயோ தெரியலத்தான், என்கிட்ட எதுவும் கொடுக்கலையே. என்னடி இப்படி பண்றாளுக? சரி நீ போய் பெட்டி எடுத்துட்டு வாப்போ. ஆமா, அவளுக்கு வரட்டும், நான் கேட்கறேன் என்னன்னு. சரிங்கத்தான். முறுக்கு, அதிரசம், சுவீட்டு, ஓலை பக்கடா, வேற என்ன இருக்குன்னு தெரியல. எதை எடுத்து வைக்கிறது? மஞ்சள் துணி நினைச்சு வச்சுட்டாளுகளான்னு தெரியல. ஏன் குப்ப மாத்தா, நாத்தனாச்சி இருக்குன்னு அதிரசம் முறுக்கு பானை கொடுப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல நாத்தனா மருக யாரு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல ஒண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு கொடுக்கணுமா என்னன்னு விவரம் கேட்டாங்களான்னு தெரியலையே. அதுக்கு முறுக்கு பானை எடுக்கணும்ல. அந்த சீவா பையன் ஒருத்தன் பிறந்தவன் தானம் டீ. அப்புறம் என்ன நாத்தனா இருக்காளுக? யாருக்கு கொடுக்க ஒன்னும் சொல்ல காணாம். பானையவும் ஒன்னும் காணாமே அடுக்கிறதுக்கு. அட, 3வது முடிச்சு போடுறதுக்கு யாரோ ஒரு சின்ன தமக்க பெரிய தமக்கல விடுறோம்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க 3வது முடிச்சு போட்டா அப்புறம் முறுக்கு அதிரசம் கொடுக்கத்தானே வேணும். அப்புறம் அதுல இன்னும் ஒரு குறை வந்துடக்கூடாது. அது வேற என்னன்னு தாத்தா கேட்டுச்சா என்னன்னு தெரியலையே. கூறத்தவளுகளா ஒண்ணும் இல்லையா? நாத்தனா சீரு கொடுக்கறதுன்னா அதுக்கு சின்ன சின்ன பானை தண்ணி வெங்கல பானையில அடுக்குனா தேவலை. இத்த தண்டி அண்டால அடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. முறுக்கு அதிரசம் உள்ள இருக்கா என்னன்னு தெரியலையே. மிச்சம் இருக்கா என்ன அன்னைக்கிலே? அக்கா, ஆமா, பெட்டி எடுத்துட்டு வந்துட்டியா? இது போதுமாக்கா? இதை விட பெருசும் இருக்கு. போதுமா பத்தலைன்னா இன்னொரு பெட்டியில வச்சுக்கிருவான். எடி அமசா. ஆத்தா. அடி, இந்த சீவா பயலுக்கு சின்ன தமக பெரிய தமக யாருமா இருக்காங்க? நாத்தனா முடிச்சு அவங்க பக்கம் போடுறாங்களா இல்ல நம்ம பக்கம் நாத்தனா வேணுமாட்டி? அவங்க சித்தி பொண்ணு ஒருத்தி பவித்ரான்னு இருக்காத்தா, அவதான் போடுவா போல. அப்படியே? அப்ப அவளுக்கும் சீர் வைக்கணும்ல, அதுக்குத்தான் கேக்குறேன். அத்தா, பொண்ணு கறிக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. பொண்ணு வீட்டுல நாத்தனா பலகாரம் கொடுக்கலைன்னு அங்கிட்டும் சொல்லுவாங்கல்ல. நம்ம வெங்கல பானை சின்ன சின்ன பானையில எடுத்து வச்சிருவோம். என்னத்துக்கு பேச்சு வாங்கிக்கிட்டு? அமசா, உள்ள முறுக்கு அதிரசமா இருக்கு இல்ல எதுவும் பிரிச்சு கொட்டணுமாம்டி? அங்க உள்ள இருக்காத்தா, எடுத்துட்டு வரட்டுமா? அமசா, முடிச்சுதான் உன் வீட்டுக்காரர் போடுவாரு. மத்த 2 முடிச்சு உன் நாத்தனா கறி தானே போடணும். அவங்களுக்கும் பலகாரம் முறுக்கு அடுக்கணும், சீர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு துணி எடுத்தாங்களா என்னன்னு விவரம் தெரியல. நாங்க பலகாரம் முறுக்க மட்டும் அடுக்கி வச்சிடறோம். அந்த முறுக்கு அதிரசத்தை மட்டும் எடுத்துட்டு வரியா? அக்கா அடுக்கி வச்சிடுறேன். சரிக்கா, எடுத்துட்டு வரேன்.
வீட்ல ஆள் இல்ல பத்தியா, எனக்கு எந்த பொருளும் எங்க இருக்குன்னு தெரியாது. அதனாலதான் பொண்ணுக்காரி பாவம் ஒண்ணு வேலை ஏவிக்கிட்டு இருக்கேன். எதுவும் நினைச்சுக்கிறாதம்மா. அக்கா, பெரிய மனுஷி மாதிரி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அடுத்த வீட்டு கல்யாணம் தானேன்னு எல்லாரும் ஒதுங்கி நிக்காம உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஒவ்வொரு வேலையவும் இழுத்து போட்டு பாக்குறீங்கல்ல, இதை விட எனக்கு வேற என்னக்கா வேணும்? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. அடி பேத்தி, ஏன் பேத்தி கல்யாணத்தை நாங்க நின்று செய்யாம யாரு நின்று செய்வா? ஊராள வந்து செய்வா? போடி, போய் எடுத்துட்டு வாப்பா. சரிங்கட்டா. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும். என்னடி முட்டைக்கறி, எப்படி வாசல்ல உட்காந்துட்ட? வாங்க வாங்க வாங்க, என்ன கல்யாணக்காரவங்க வராங்களாக்கா? வாங்க வாங்க, எட்டி நெடுவாளி வாமுட்டி. ஆமா ஆமாத்தா, என்ன வாங்க வாங்கன்னு வாசல்லே உட்காந்துருக்க? வீட்டுக்குள்ள போய் காப்பிய போடு, அப்புறம் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கமா இல்லையா? என் பேத்திக்கு இல்லாத காப்பியா? வாடி, வெயிலுக்கு அதுக்கும் குளுகுளுன்னு சூசே போட்டு தரேன். அடி மொட்டைக்காரி, அங்க வாத்தியா, நான் தெற்கு தெருவுக்குள்ள நுழையில உட்கார வந்தவ நான் வடக்கு தெரு போய் கிழக்கு தெருவுக்கே வந்துட்டேன். இன்ன வர உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிருக்காளா வாத்தியா? எங்க போறா, எங்க வாரா, எவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல இந்த பங்கசை ஏண்டி இப்படி கங்கணம் கடிக்கிட்டு தெரியுற? என்னடி இதெல்லாம் ஒரு பொழப்ப அவளுக்கு? ஆமா, அவளுக்கு ஆத்தாள் மகளும் ஒரு ஆள் என்ன, அவளுக்கு வஞ்சியே பேச வேண்டியதேன் போ. அவ முதுக தொடக்க வக்கில்லாதவ ஊரா முதுக தொடக்கிறதுக்கு அழுதாளாம். அந்த கதையில அவளுக்கு கதையா இருக்கு. நேத்து பொழுதோட உன் வீட்டுல வட்டிக்கார முறியேசன் நின்றுபிட்டு இங்கிட்டு வந்தேனா, கேட்காத கேள்வி இல்ல, ஆத்தாளையும் மகளையும் உழுக்க 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 கேட்டாம்டி. எண்ணத்துலதான் திருந்துவாளுக, வெளியில தான் பந்தா கட்டுறாளுக. ஆமா, காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் பெரிய கோடீஸ்வரின்னு. கோடீஸ்வரிய வட்டிக்காரன் விட்டு கிழிச்சான் பாரு கிளி. ஏன் வீட்டுக்குள்ள சட்டம் கேட்டுச்சு? நார் நச்சிருக்கிய வீட்டு சட்டம். ஏன்த்தா என்ன இப்படி சொல்ற? அவளுக்கு தான் ஊர்லயே நம்பர் 1 கோடீஸ்வரி. ஊர்ல கிடக்குற சொத்து புறம் என் பேர்ல தான் இருக்கு. என் புருஷன் வாங்கி போட்டதுன்னு பெருமை பித்திட்டு திரியிறாளுக. அப்புறம் எதுக்கு அவளுக்கு வட்டிக்கு வாங்க போறாளுக? ஆமா, அவளுக்கு பெரிய கோடீஸ்வரி. யார்கிட்டையும் காசு இல்லாம கிடக்கு. நாயிட்டையும் காசு, பேயிட்டையும் காசு. ஆனா அவளுக்கு தானே பெரிய இவளுகளாட்டமா திரியிறாளுக. அதெல்லாம் அந்த காலம் முடியே. அந்த பையன் என்னைக்கு வீட்டை விட்டு போனானோ அன்னைக்கு பிடிச்சதா அவளுக்கு சனி. அது தெரியாமையில மகளை குட்டியில தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு திரியிறா. ஏமா, என்னமா ரொம்ப நேரமா இங்கேயே உட்கார்ந்துருக்க? இந்த ஆட்டக்கார அலமையெல்லாம் அவ மருமகளும் அப்பவே தெற்கு தெருவுக்கு மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு போனாளுகடி. அங்கே போயிட்டு இங்கே வருவாளுக, இங்கே போயிட்டு அங்கே வருவாளுகன்னு பார்த்தா வீட்டுக்கு வீடு மோந்து வாக்குறாளுக, இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாளுங்கிறேன். அவளுக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு போறது இல்ல. அப்புறம் எதுக்குமா அவளுக்கு பத்திரிக்கை கொடுக்கலன்னு உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க? ஏமா உன் இமேஜ் நீனே கெடுத்துக்கிற? அங்கே தாண்டி அவளுகளை நீ தப்பா எடை போடுற. ஊரே அவளுக்கு கல்யாணத்துக்கு போகையில பங்கசம் மட்டும் ஒதுங்கி நிக்கிறான்னு பேச்சு வந்துடக்கூடாதுல்ல. இந்த ஊர்ல தலைக்கட்டு குடும்பம்னா அது நம்ம குடும்பம் தான். என்னைய ஒதுக்கிட்டு அவ ஒரு விசேஷம் நடத்துறான்னா எப்ப ஏற்பட்டவளா இருப்ப? இதை எப்படி நம்ம விட்டு கொடுத்து பேசுறது? அது எப்படி சரியா வரும்னு நினைக்கிற நீ? நம்ம பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. இவளுக்கு ஒரு ஆளுன்னு இவளுக்கு பத்திரிக்கை கொடுக்கலங்கிறதுக்காக எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பியா? நம்மளுக்கு என்னைக்கு தாண்டி பிரச்சனை இல்ல. நம்ம பிறந்த அன்னைக்கே பிரச்சனையும் கூட பிறந்தது. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்க்க முடியுமா? அதான் மண்ணெண்ணை எடுத்து கொளுத்தி பொருவே மருந்து எடுத்து குடிச்சிருவோம்னு மிரட்டி விட்டுருக்கோம்ல. அவன் வந்து நம்மள்ட்ட திரும்ப வட்டி காசு கேட்கறதுக்குள்ள வட்டி பணத்தைனால நம்ம பிரட்டி கொண்டு போய் கொடுத்து அவன் வாயை அடைச்ச போறன்னு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிருவான். ஆனா இவளுகளை அப்படியே விட முடியாதுல்ல டீ. அப்ப நான் போமா, போய் வழியை எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுங்க, நானும் கல்யாணத்துக்கு வரேன்னு போய் கேட்டுட்டு அவளுங்க வீட்டுக்கு வழிய போய் விருந்து தின்னுட்டு வா. எல்லாம் திருந்தவே மாட்டேம்மா. சி, உன்னை போய் நான் பெரிய ஆளு நினைச்சேன் பாரு. என்னைய சொல்லணும். அவளுக்கு ஆத்தாளு மகளும் உங்களத்தையும் என்னத்தையோ பார்த்து புறணி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நானும் வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. வாங்கடி ரெண்டு பேரும் உள்ள வாங்க. அத்தா உள்ள வா. அத்தகிழவி, ஆடியன்ஸ் எல்லாம் உன்ட்ட எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வெள்ளை சேலையை மாத்தி கலர் சேலை கட்டுன்னு. எப்ப பார்த்தாலும் இதையே சுத்திக்கிட்டு தெரியற. ஒரு பத்திரிக்கை கொடுக்க வரையிலையாவது பட்டு சேலை கட்டிட்டு வரக்கூடாது? சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் கமெண்ட் பாக்ஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்கேன். நல்ல ஒரு சேலை எடுத்து கட்டுறதுக்கு நேரம் இல்லை. என்ன செய்ய சொல்ற? கட்டுவோம் கட்டுவோம். நாளைக்கு கல்யாணம் இருக்கு. நாளையில இருந்து பளபளன்னு பட்டு சேலையா கட்டிக்கிட்டு சுத்துவோம். யாரு ஏக்க போற? ஆமா, ஆனா உனா கல்யாணம் கல்யாணம்னு கல்யாணத்தையே சொல்லு. ஆனா கல்யாணம் மட்டும் நடந்த வாடல. நாளைக்கு மட்டும் கல்யாண கதையை ஆரம்பிச்சு விடல, ஆடியன்ஸே டென்ஷன் ஆயிடுவாகாமா. சரி சரி, உள்ள போய் பத்திரிக்கையை கொடு. எம்புட்டு நாளாத்தான் கதையை இழுத்துக்கிட்டே இருக்கிறது. அடி, கல்யாணம்ங்கிறது என்ன எடுத்தாங்க கௌத்தம்னு செய்யற காரியமா? 1000 காலத்து பயிர். ஒவ்வொன்னையும் பார்த்து எடுத்து தானே செய்ய முடியும். எடுத்தாங்க கௌத்தம்னு செய்ய முடியுமா? வாங்கடி ஏத்தாக்களா உள்ளேக்க. ஒரே நாள்ல பொண்ணை பார்த்து ஒரே நாள்ல கல்யாணம் முடிச்சு ஒரே நாள்ல புள்ள பக்க சொல்லுவாளுக. ஒளைய இப்ப உள்ளவளுக. வாங்கடியே உள்ளேக்க வாங்க. ஆமா, ஆனா உனா இதை ஒண்ணு சொல்லிக்கிற வேண்டியது. 1000 காலமா பயிர் வளர்த்தா வாடி போயிடாது. அடி கேன போய் வைத்த மவளே, கல்யாணம் அதுக்குமா என்ன வார்த்தை பேசுற? வாடுது வதங்குதுன்னு.
சரி சரி, ஒரு பேச்சுக்கு தானே அந்த கிழவி சொன்னேன். நெருப்புன்னு சொன்னா சுடவா போகுது? வாங்க வாங்க போவோம். அடுத்தடுத்து நிறைய வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, இங்கனையே நின்றா எப்படி? நேத்து அவ்வளவு தூரம் பேசிட்டு இன்னைக்கு எதுவுமே கண்டுக்கிறது மாதிரி அவங்க பாட்டுக்கு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ச்சே, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. என்ன சௌமியா, என்னாச்சு தனியா புலம்பிட்டு இருக்க? தனியா புலம்புற நிலைமைக்கு தான் என்ன கொண்டுட்டு வந்துட்டாங்களே. பைத்தியம் பிடிச்சி ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு ரோட்ல தெரியல. அது ஒண்ணுதாங்க இந்த வீட்ல பாக்கி. மத்தபடி அதுக்கான அறிகுறி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. சௌமியா, நானே பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கேன். நீ மேற்கொண்டு என்ன டென்ஷன் ஆக்காத. என்ன விஷயம்னு சொல்லு. கேட்டா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. உங்ககிட்ட சொல்றதுக்கும் எனக்கு பயமால இருக்கு. ஆனா எல்லாமே உங்களுக்காக தான் பண்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே. என்ன விஷயம் அதை சொல்லு முதல்ல. இல்ல, உங்களை கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்துருந்தேன். அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தயக்கமா இருக்குங்க. நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். என்ன விஷயம்னு சொல்லு. இல்லைங்க, நேற்று அம்மா வந்தாங்கல்ல. ஆமா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்க. அதுக்கு என்ன? உங்களுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயத்த இது வரைக்கும் நான் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நேற்று அம்மா வந்த இடத்துல அத்தை பாட்டுக்கு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சரி விடு சௌமியா, என்னைக்கா இருந்தாலும் தெரிய போறது தானே. அதான் அம்மா மனசு கஷ்டமாயி நானே பணம் தரேன், மாப்பிள்ளைய ஏதாவது சொந்தமாக தொழில் ஏற்பாடு பண்ண சொல்லு, நீங்கள் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும்னு கேட்டாங்க. அத்தை அப்படி சொன்னது என்னவோ அவங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா அத்தை கிட்ட பணம் வாங்கி தொழில் ஏற்பாடு பண்ற அளவுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கலம்மா. ஏங்க, அம்மா கிட்ட கடனை ஒரு அமௌண்ட் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண பிறகு திருப்பி கொடுத்துடலாம்ல. சாரி சௌமியா, அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் என்னை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிடாத. நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அன்னைக்கு உங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் என்ன பேசுனாங்க? இவனை நம்பி போயிருக்கா, இவன் எப்படி வச்சு காப்பாத்துறான்னு பார்ப்போம், நீ போயிட்டு உடனே திரும்பி வரதான் போறேன்னு எவ்வளோ இலக்காரமாக பேசினாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் அம்மா கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு நான் எதுக்காகவும் உன்னை அனுப்புனதில்லை. இப்போ இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் எனக்கு பிஸ்னஸுக்கு பணம் வேணும்னு போய் கேட்டால் நல்லா தெரியாது சௌமியா. ப்ளீஸ் இந்த விஷயத்தில் நீ எதுலையும் தலையிடாத. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்னங்க, பையன் வளர்ந்துட்டான், நமக்குள்ள சின்ன சின்னதா பிரச்சனைகள் வருது, குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகுது, நம்ம புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுமோ, நமக்குள்ள இருக்கிற அந்த லவ் வேவ் லென்த் கம்மி ஆயிடுச்சோன்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டதுண்டு. ஆனா இப்ப நான் சொல்றேங்க, ரொம்ப மனநிறைவா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. நமக்குள்ள இருக்கிற அந்த லவ் எப்பவுமே குறையாதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சௌமியா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எப்பவுமே உங்க அம்மா கையை எதிர்பார்த்து வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. கொஞ்ச நாள் டைம் கொடு, நானே ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணிடுறேன். அதுவரை என்னை டார்ச்சர் பண்ணாம நிம்மதியா விட்டா அதுவே போதும். ஐயோ என்னங்க, அதை தான் நானும் சொல்ல வரேன். அம்மா பணம் தர நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் சொல்லிட்டேன், அவர் எந்த சூழ்நிலையிலையும் உன்கிட்ட பணம் வாங்கி அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அவருக்கும் அது மரியாதையா இருக்காது, எனக்கும் அது மரியாதையா இருக்காது அப்படின்னு. அதனாலதான் அத்தை கிட்ட பணம் கேட்டிருக்கேங்க. சௌமியா, புத்திசாலித்தனமா பேசுறேன்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. அம்மா கிட்ட ஏது பணம்? அவங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட நம்ம கையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலான்ற. நீங்க ஒரு கம்பெனில அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கேன், கொஞ்சம் கூட எதையும் பிளான் பண்ணாம தெளிவில்லாமலாம் பேசுவேன். அத்தை கொடுப்பாங்கன்னா அத்தை பணமா கொடுக்க மாட்டாங்கங்க, நமக்காக லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. லோனா? அட ஆமாங்க, நான் அத்தை கிட்ட கேட்டேன், இதுவரை உங்க பிள்ளைக்கு குடும்பத்துக்குன்னு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நான் என்ன பண்றதுன்னு எப்போதும் போல உங்க புராணத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால இந்த வீட்டை வச்சு லோன் வாங்க முடியாது. ஆனா உங்க புள்ள பேர்ல இந்த வீட்டை மாத்தி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பிள்ளைக்கு லோன் கிடைக்கும், அதை வச்சு நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்லன்னு கேட்டேன். அதுக்கு அத்தையும் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன சௌமியா சொல்ற? என்னங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? தப்பா கேட்டியானா? கேட்டது தப்பு இல்லையா சௌமியா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம கையில இப்போதைக்கு பணம் இல்ல, எல்லாமே இஎம்ஐல வாங்கி போட்டு கொஞ்சம் கடனா இருக்கும். அதுக்கடையில எங்க அம்மா கிட்ட வாங்குறது அசிங்கம்னு நமக்கே தெரியுது. அதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் அத்தை கிட்ட கேட்டேன். அவங்க பிள்ளைக்கு அவங்க செய்யறதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க ஏன் இதை பெரிய விஷயமா பாக்குறீங்க? சௌமியா, அவங்களுக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இதையும் என் பேர்ல எழுதி கொடுங்கன்னு கேட்டா எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? கண்டிப்பா இது நடக்கிற காரியம் இல்ல. இனிமே இதை பத்தி பேசாம அடுத்து வேலை இருந்தா போய் பாரு. நான் எப்படி இன்னும் 1 வீக்லனாலும் நான் அரேஞ்ச் பண்றேன். நடக்காதுன்னு நீங்களே ஏங்க சொல்றீங்க? நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன், அவங்க மாமா கிட்ட பேசி கண்டிப்பா இந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்தி எழுதி தருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கொஞ்சம் எதையும் பேசாம அமைதியா இருங்க, அதுவே போதும். சௌமியா,
இங்க பாருங்க, நான் எதையும் யோசிக்காம பேசுறேன்லாம் நினைக்காதீங்க. அத்தை மாமாவுக்கு வயசாயிடுச்சு, இல்லைன்னா அவங்க பேர்லயே நம்ம லோன் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால தான் அவங்க பேர்ல லோன் அப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனால தான் உங்க பேர்ல வீட்டை எழுதி வாங்கி உங்க பேர்ல லோன் போட்டுக்கலாம்னு சொல்றேன். எப்படியும் 15-20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்கெங்க போவோம்? இதே லோன் போட்டு கையில அமௌண்ட் வந்துருச்சுன்னா நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம், உங்க சொந்த கால்ல நிக்கலாம். நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் கை நீட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உங்களை கெத்தா பாப்பேன் இல்லைங்க. சும்மாவே குடும்பத்துல 1008 பிரச்சனை. இதனால எதுவும் பிரச்சனை வராம இருந்துச்சுன்னா சரிதான். இதுக்கு மேல உன் இஷ்டம், ஏதோ பண்ணு. அவ்வளோதாங்க. இங்க பாருங்க, நான் எதையும் யோசிக்காமலாம் பண்ணல. 5க்கும் 10க்கும் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்த்தோம்னா நம்ம காலம் ஃபுல்லா ஒரு கூலி தொழிலாளியா வாழ்ந்துட்டே செத்து போயிடணும். இதே இது நீங்க தொழில் ஆரம்பிச்சு உங்க சொந்த கால்ல நீங்க நின்னீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் மேன், நீங்க பெரிய ஆளாவீங்கங்க. ஒரு 10-15 வருஷம் போயிடுச்சுன்னா தம்பியே நம்ம தொழிலை எடுத்து பார்த்து அவனும் பெரிய ஆளாயிடுவான். வாழையடி வாழையா இது போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா எத்தனை காலத்துக்கு அடுத்தவன் கையை எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம சாகுறது சொல்லுங்க. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே, ஏதோ பண்ணு போ. அடேங்கப்பா, என் புருஷ முகத்துல இப்படி ஒரு சிரிப்பு பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நேத்து வரைக்கும் இருந்தீங்களே உம்முனா மூஞ்சி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனி வாசல்லையும் நாய் மாதிரி போய் நின்னுக்கிட்டு, ஐயோ அப்பா, இனிமே அந்த காலம் அந்த கவலை எல்லாம் நம்மளுக்கு வேண்டாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம தான் மாத்தணும். அதுக்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறத மட்டும் யோசிப்போம், ஓகேவா? சரி சௌமியா. சித்தி, என் குடத்தையும் ஊத்தட்டுமா? செத்த வச்சுக்கடா. சித்தி வந்து ஊத்துறேன், உனக்கு தூக்கி ஊத்த முடியாதுல்ல, வெயிட்டா இருக்கும்ல. சரி சித்தி. சித்தி, தண்ணி. உட்காட்டுறமும் வந்துருச்சு. இன்னும் 2 பானை ஊத்துனா முழுசா நிறைஞ்சிடும். சித்தி அள்ளிக்கிறேன், போதும். நீங்க அள்ளினதே உனக்குள்ள வச்சுட்டு போங்க. பரவாயில்ல சித்தி, நாங்களும் வரோம். இருக்கட்டும்க்கா, 2-3 நாடா வந்துட்டீல்ல, உங்களுக்கும் கை வலிக்கும்ல. பரவாயில்ல சித்தி, ஜாலியா தான் இருக்கு, நாங்க வரோம். அம்மா, நானும் தண்ணி அள்ளிட்டு வந்துட்டேன். ஏடி, உனக்கு யார் இந்த குடத்தை கொடுத்தது? உன்னை யார் இப்ப தண்ணி போச்சோன்னா? அக்காலாம் போறாங்கல்ல, நான் மட்டும் போக கூடாதா? பூமாரி, உன் குடம் கியூட்டா இருக்குடி. நான் சொப்பு ஜாமா விளையாடுறதுக்காக எங்க சித்தி வாங்கி கொடுத்தது. அம்சா கல்யாணத்துல எல்லாரும் பங்கு இருக்கணும்னு நினைக்கிறியா எம்டி? சரி சரி, கொண்டுட்டு வந்து இறக்கி வை. நான் போய் இன்னொரு நட அள்ளிட்டு வரேன். சித்தி, நீங்க தனியா தானே அள்ளணும், நாங்களும் வரோம், ஒன்னும் பிரச்சனை. சித்தி, இன்னும் 2 நடைக்கு நீங்க தனியா தானே போகணும். இதை ஊத்திட்டு கொடுங்க, நான் மட்டும் துணைக்கு வரேன். நானும் வருவேன், என் குடத்துலயும் அள்ளணும். அடி, வீட்ல ஒரு வேலை வைக்க சொன்னா பார்க்க மாட்டேன். இங்க வந்து நின்றுக்கிட்டு மேலே காலில் தண்ணியிலே ஊத்தி கிடக்கியா? நைட்டுக்கு மண்டபத்துக்கு போயிடணும் டி. கை காலு வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே தைலம்லாம் இருக்காது தேய்ச்சி விடுறதுக்கு. ஒழுங்கா பேசாம குடத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. என்னமோ பண்ணி தொலை. ஆனா நைட்டு மண்டபத்துல வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லு. உன் செல்லை சேர்த்து இருக்கிறனா இல்லையான்னு பாரு. நீ குடும்ப பானைய சித்தி ஊத்தி வைக்கிற. மனசாக்கா, வாம்சா அக்கா, தனியா தண்ணி அள்ளி கஷ்டப்படுறீங்களே, நான் 2 குடம் அள்ளட்டுமா? எடி, பொண்ணுக்காரி வந்து தண்ணியில போறியாக்க? இது நல்லாவில் இருக்கு. ஆத்தா 2 ட்ரம்மு தான் அள்ளி வைக்க சொன்னாங்க, 2 ட்ரம்மு நிறைஞ்சிருச்சு. மற்ற பானையெல்லாம் பிடிச்சி கொண்டுட்டு வந்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். நீ போய் மெகந்தி கோணனி ஏதாவது வை, அலங்காரம் பண்ணலையா? ரேவதி அக்கா பொண்ணை தான் கோன் போட சொல்லியிருக்காங்க, நைட்டு போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காக்கா. அம்சா சித்தி, எனக்கும் கோன் வச்சு விடுறீங்களா? பூமாரி, நீனும் சித்தி கல்யாணத்துக்கு வேலை பார்க்குறியா? ஆமா சித்தி, கிச்சா எந்த வேலையுமே பார்க்கல, நான் தான் வேலை பார்க்கறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? சித்தி உனக்கு கோன் வச்சு விடட்டுமா? அதெல்லாம் சொல்லவா வேணும்? பொண்ணுக்காரி கோலம் போட்டு அலங்காரம் பண்றியோ இல்லையம்டி? என் மகன் நாளைக்கு பாரு எப்படி நம்பர் 1 டாப்பா வந்து நிக்கிறான்னு. பொண்ணா இவளான்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னா பாருவேன். பட்டு பாவாடை சட்டையெல்லாம் எடுத்துல வச்சிருக்காங்க. அலமேலாத்தாவும் உனக்கு புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்கடி, நாளைக்கு கல்யாணத்துல அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ஐயோ ஆத்தா, ட்ரெஸ் எடுத்திருக்காக்க, என்னத்துக்கு இது தேவையில்லாத வேலை? நாங்க தான் புது பட்டு பாவாடை சட்டை வச்சிருக்கோமத்தா. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. கிச்சாக்கு எடுத்தோம், அப்படியே பூமாரி நிம்மி பிங்குன்னு எல்லாருக்கும் எடுத்தாச்சு. எல்லாருக்குமே புது ட்ரெஸ் இருக்குக்கா. அக்கா, எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு? உனக்கும் நிம்மிக்கும் சோலி வாங்கியிருக்கோம், ஓகே தானே? பிடிக்குமா? எனக்கு சோலி ரொம்ப பிடிக்கும்க்கா. ஆனா இதுவரை என்கிட்ட சோலி ட்ரெஸ்ஸே இல்லை. நாளைக்கு நான் கல்யாணத்துல புதுசா போடுறேன், எனக்கு எடுத்து காட்டுறீங்களா? கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். வாங்க எல்லாரும் உள்ள போய் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். பூமாரி, குடத்தை இறக்கி வச்சுட்டு வரியா? சித்தி, என் ட்ரெஸ்ஸை இவகிட்ட கொடுத்துருங்க, நான் போய் ஒரு குடம் தண்ணி அள்ளிட்டு வந்துடுறேன். எடி போங்க, அவதான் கூப்பிடுறால. இன்னும் 2 குடம் தான் நான் தண்ணி அள்ளிக்கிறேன், நீ போய் புது ட்ரெஸ்ஸை போட்டு பாரு போ. அக்கா வாங்க, புது ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். போங்கடி, நீங்க போய் அதை பாருங்க. இன்னும் 2 குடம் நான் அள்ளி வச்சுக்கிறேன் போ. சரி சித்தி.
சரி வாங்க வாங்க எல்லாரும் ரூமுக்கு வாங்க போலாம். அங்க அதிரசம் முறுக்கெல்லாம் இருக்கு, எல்லாரும் சாப்பிடலாமா? எனக்கு அதிரசம் பிடிக்காது, முறுக்கு மட்டும் கொடுங்க. எனக்கு என்ன பிடிக்குதோ வந்து சாப்பிடுவா, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. ஐ ஸ்வீட்டா? சாக்லேட் இருக்கா? லட்டு இருக்கா சித்தி? எல்லாமே இருக்கு பாப்பா, உனக்கு எது பிடிக்குதோ வந்து சாப்பிடுவா. ஐ ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு லட்டு லட்டு லட்டு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. என்ன தகிழவி, இம்புட்டு நேரமா ஆத்தாளு மகளும் எப்போ வந்து கூப்பிடுவாளுகன்னு வாச கதவை திறந்து வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாளுக. ஆத்தா சொன்னது காதில் விழுந்துருச்சோ என்னமோ, நம்ம வாரம்னு தெரியவும் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டாளுக. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே டி. அங்கிட்டு வர்ற சத்தம் கேட்டடியோடதான் இங்கிட்டு ஆத்தாள் மகளை உள்ள ஓடிட்டாளுகளே. மொட்டைக்காரி போய் சொன்னாலே சொல்லி ஆகணும்னு ஒத்த கல்ல நிக்கிறா, ஒதுக்க கூடாதுன்னு. அவ சொல்லையிலே என்னத்தான் தட்டுறது மாதிரி இருக்கு. உள்ளூர்காரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பத்திரிக்கையை கொடுத்துட்டு போவான், என்ன பண்ணி தொலைய? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? காலிங் பெல் அடிச்சாலும் இவளுக துறக்கிறவளுகளா? இவளுக கெத்த காட்டுறதுக்கு இதுதான் நேரம்னு காட்டிக்கிட்டு இருப்பாளுக. ஏன் தகிழவி நீ வேற? சரி அடிச்சு விடு அடிச்சு விடு, திறந்தா திறக்கட்டும், திறக்கலைன்னா நமக்குள்ள பத்திரிக்கையே போட்டுட்டு போவோம். என்ன செய்ய, அவளுக வீம்புக்கு நம்ம ஆளா? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? வரமாட்டாளுங்கன்னு பார்த்தா வந்து நின்று காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. உன் ஆத்தா உன்னை பெத்தவ பேர்பட்டபடி என்னைய மிஞ்சி இந்த ஊர்ல ஒரு விசேஷம் நடந்துட முடியுமா? என் வாயில விழுக கூடாதுங்கிறதுக்காகவே வந்து கூப்பிடுவாளுக, கூப்பிடாம போயிருவாளுகளா? ரொம்ப தான் பெருமை. இப்ப நான் திறக்கவா இல்ல வேணாமா? திறந்து விடு திறந்து விடு. அப்புறம் மரியாதையா வந்து பத்திரிக்கையை வாங்காம கல்யாணத்துக்கு போனா நல்லா இருக்காது பத்தியா? அதனாலே வாங்கி வீட்டுல போடுவோம். உன் கௌரவத்துல 7 அடி அடிக்கணும் போ. வாங்க பங்கசா, ஆரடி அத்தாது வீட்டுக்கு விருந்தாடி வந்த கணக்கா வந்திருக்காங்க. வாடி இளமையிலே வா வா, இன்னைக்கு தான் வர்றதுக்கு வழி தெரிஞ்சுச்சாக்க. வரக்கூடாதுன்னா இல்ல பங்கசா, மருமகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும் குடும்பத்தோட. இந்தா பத்திரிக்கையை வாங்கிக்க. ஆத்தி அடி நான் பெத்த மகளே, உள்ளூர்காரி பக்கத்து வீட்டுக்காரி சொந்தக்காரி கல்யாணத்துக்கு அழைக்கிற அழப்ப பாத்தியா? ஏதோ வேண்டா விருப்புக்கு பத்திரிக்கையை கொடுத்துட்டு குடும்பத்தோட வான்னு கூப்பிட்டா எப்படி வர்றது? அதான் நம்மளே வேண்டா விருப்புக்கு வந்திருக்கோம்னு தெரியுதுல்ல, அப்புறம் யாரு வரச்சனாவா? ஏன் அளமே இல்லாத்தா, பொண்ணு வாக்க வந்ததுல இருந்து பூ வைக்க வந்தது வரைக்கும் பந்தக்கால ஊண்டையில முதற்கொண்டு எங்களுக்கு சொல்லல. கழுத பந்தக்கால ஊன்றது என்ன, நிச்சயத்துக்கு கூட எங்களை ஒதுக்கிட்டு தான் செஞ்சிய. இப்ப கல்யாணத்துக்கு மட்டும் எதுக்கு எங்க அம்மா வந்து கூப்பிடணும்? இதுக்கும் ஒதுக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஒதுக்கலான்னு தான் இருந்தோம், என்ன பண்ணி தொலைய, கிரகம் இழுத்து விடுது. ஒதுக்கணும்ல, ஒதுக்கலையில எந்த விசேஷத்தையும் பெருசா விரிவா செய்யல. அதான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கிறோமேன்னு விட்டுட்டான். நீங்களும் கல்யாணத்துக்கு வந்துருமா, உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடு. ஏழமேலு, உன் அண்ணன் மகளுக்கு 50 வயசாயிருச்சு. சின்ன குட்டியா தெரிஞ்சா அதுக்குள்ள அறக்க பறக்க அவசரமா கல்யாணம் பண்றதுக்கு என்னம்டி அவசரம்? அப்படி என்ன நடந்துச்சு? அப்படி ஒன்றும் அவசர கல்யாணம் அப்படி இப்படின்னு பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒன்றும் 18 வயசோ 19 வயசோ இல்லையே. அவளும் 2 டிகிரி நல்லா படித்து முடிச்சு 1 வருஷம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறா. அவளுக்கும் வயசு 24 25 ஆயிருச்சு. இதுக்கு மேலேயும் பொண்ணை வச்சிருக்க முடியாதுல்ல. முறைப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், யாரும் எந்த பேச்சும் பேச வேணாம். 24 25 வயசாயிருச்சா? பார்த்தா சின்ன குட்டியா இருக்கா, வயசானவ மாதிரியே தெரியலையே. வயசானவ மாதிரி தெரியறதுக்கு அவளுக்கு என்ன உங்களை மாதிரி 60 வயசு ஆயிருச்சு? சின்ன பிள்ளை மாதிரி தான் தெரியவா. அந்த புள்ள குட்டட்டின்னு ஒல்லியா இருக்கிறதுனால உனக்கு பொசுக்குன்னு சின்ன பிள்ளை மாதிரி தெரியுதோ என்னவோ. அவ மூஞ்சிய பாத்திருக்கியா? அதெல்லாம் முத்துன மூஞ்சி கலையா ஒரு மாதிரியாத்தமா இருக்கா. வயசு உண்டனத்தான் இருக்கும். எனக்கு என்னவோ 27 29 இருக்கும்னு நினைச்சேன் நானு. பாத்தியா தகிழவி, நம்ம அம்சி குந்தானியை எப்படி சொல்றான்னு? இவ கிளடி மாதிரி இருந்துகிட்டு அவளை முத்துன மூஞ்சிங்கிறா. அப்ப என்ன ஒரு திமிரு இருக்குன்னு இவளுக்கு? அடியே விடுடி, எல்லாம் தெரிஞ்சுதானே வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். இவள்கிட்ட வாயை கொடுத்தோம்னா நம்ம நிம்மதி தான் கெட்டு போகும். என்னத்துக்கு ஒரு வார்த்தை வான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு கிளம்புவோம். அங்கே உள்ள வேலையே தலைக்கு மேல கிடக்கு. இவள்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கா நம்மளுக்கு நேரம் இருக்கு? இவளுக்கு மூஞ்சியில முழிச்சாலும் பொடிக்கு போயல சிக்குமா. ஆத்தாளு மகளை எப்படி உட்கார்ந்துருக்காளுகன்னு பாரு. மூஞ்சியும் முகர கட்டையும். வந்தாவா வராட்டி போன்னு பத்திரிக்கை வீசிட்டு பேசாம வா தகிழவி. என்ன சொல்ற? என்னடி நடுவாளி, ஏதோ மாமியா காதை கடிக்கிறவ? ஒன்றும் இல்லை பங்கசம், வீட்டில் நிறைய வேலை இருக்கு, அதை வெரசா வான்னு கூப்பிடுற. இந்த பத்திரிக்கையை வாங்கிக்க. நைட்டே எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிடுவான். நாளைக்கு காலையில் கல்யாணத்துக்கு இங்கேருந்து கிளம்பணும்னா நேரம் தவறி போயிரும்ல. அதனால எல்லாரும் மண்டபத்துக்கே வந்துருங்க. அப்போ நாங்கள் கிளம்பட்டா இந்த பத்திரிக்கையை வாங்கிக்க. ராத்திரியே மண்டபத்துக்கு வந்துட்டா நைட்டு சாப்பாடெல்லாம் இங்கேயே உண்டா?
ஆமா ஆமா, அப்புறம் கூட்டிட்டு போற ஜனங்களுக்கு சோறு விடாமலா இருப்பேன். நைட்டு சாப்பாடு, காலையில டிஃபனு, மத்தியானம் கல்யாணம் முடிச்சு சாப்பாடு எல்லாம் மண்டபத்திலேயே உண்டு. நீ சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்தா போதும். வாங்க எல்லாரும் நல்லபடியா. லைலா, உன் புருஷன்ட்டையும் சொல்லி அவரையும் கூட்டிட்டு வா. அவருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது, அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் வேணும்னா சொல்லி பாக்குறேன். ஆமா ஆமா, ரொம்பத்தம் பிஸியா இருப்பாரு. கலெக்டர் ஆபீஸுக்கு கையெழுத்து போடல போயிட்டு இருக்காரு, அதனால ரொம்பத்தம் பிஸி. எத்த கிழவி, அதான் கொடுத்துட்டீல, பேசாம வா. நான் போயிட்டு வரேன் பங்கசா. சரி சரி இளமையிலே போயிட்டு வா போயிட்டு வா.